ஹாய் நண்பர்களே! மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம். ஒரு கடாய் வச்சு மிளகு, சீரகம், வெங்காயம் இதெல்லாமே நல்லா வணங்குனதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு அதோட நல்லா வணக்கலாம். வணங்குனதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு பொடி போட்டு அதையும் நல்லா வணக்கலாம். வணங்குன அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1½ ஸ்பூன் அளவுக்கு முந்திரி போட்டு அதோட நல்லா நம்ம வணக்கி வச்சிருக்க மசாலா அதோட போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டுனதுக்கப்புறம் நம்ம கடாய் வச்சு எண்ணெய், வெந்தயம், கருவேப்பில், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா அதோட போட்டு நல்லா ஒரு 4, 5 கொதி வந்து மசால் வாடை போனதுக்கப்புறம் நம்ம மீன் இருக்கு இல்லையா? மீன் அதோட போட்டு அது சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா ஒரு ஒரு 2, 3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு ரெடி. சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி. சிம்பிளான மீன் குழம்பு வீடியோ தான் இது. மறக்காமல் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருமே என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ மச். டாடா பாய்.